இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஜாதி மல்லி செடியை நம்ம எப்படி ப்ராப்பகேட் பண்ணுறது, ப்ராப்பகேட்னா அதை பரப்புதல், ஒரு செடியை எப்படி நிறைய செடியாக ஆக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய ப்ராப்பகேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸ்டெம் கட்டிங், அதாவது ஒரு ஸ்டெம்மை உடச்சி வச்சு அதில் இருந்து செடி வளர்க்குறது. கிராஃப்டிங், ஒட்டு போடுறதுன்னு சொல்லுவோம்ல, அது ஒரு நல்ல வெரைட்டி பழத்தை இன்னொரு சாதா வெரைட்டியோட ஒட்டு போடுறது. இது லேயரிங். ஸோ லேயரிங் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஆன்லைனில் வாங்கின சின்ன ஜாதி மல்லி செடி. ஆன்லைனில் வாங்கும்போது ஒரு சின்ன ரூட் பண்டில் கூடவே 2 ஸ்டெம் அப்படி தான் வாங்கினேன். அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட 100 செடி நான் இதிலிருந்து பதியம் போட்டு எடுத்திருப்பேன். அதுவும் இந்த லேயரிங் முறைப்படி தான். லேயரிங் டெக்னிக் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்ன பண்ணணும்னா, தாழ்வாக வளரக்கூடிய ஒரு ஸ்டெம், அதாவது தரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம்மை நம்ம செலக்ட் பண்ணி அதில் ஒரு பகுதியை நம்ம தரையில் மண் போட்டு அதை ஊனி வைக்க போகிறோம். அப்போ அந்த மண்ணில் டச் பண்ணக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வேர் விட்டுரும். நல்ல வேர் டெவலப் ஆன பிறகு நம்ம அந்த மதர் பிளான்ட் கிட்ட இருந்து அந்த பிரான்ச்சை தனியாக வெட்டி இதை ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக நம்ம எடுத்துடுறோம். இதுதாங்க டெக்னிக். நம்ம லேயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ முதல்ல நம்ம சின்ன சின்ன இந்த பாட் எடுத்துக்கலாம். எடுத்து இதில் பாட்டிங் சாயில், சும்மா சாதாரணமாக நம்ம பாட்டிங் சாயில் தான் நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி பாட்டில் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நான் தரையோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கொப்பை செலக்ட் பண்ணி, இதுதான் நோடு, அந்த இலை தழுக்கிற இடம், இதை தான் நம்ம நோடு சொல்லுவோம். நோடில் இருந்து தான் உங்களுக்கு நம்ம பதியம் போடும்போது வேர் விடும். ஸோ இதை தான் நான் மண்ணுக்குள்ளே ஊனி வைக்க போகிறேன். ஸோ ஊனி வைக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி லைட்டாக அந்த டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணணும். இப்போ இதை இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறது எதுக்காகனா, இப்போ நம்ம கையிலே ஒரு வெட்டுக்காயம் பட்டுருச்சுன்னு வைங்க, அது சட்டுன்னு ஹீல் ஆகுது. எப்படி ஹீல் ஆகுதுன்னா, அந்த இடத்துல வெட்டுப்பட்ட இடத்துல நமக்கு செல் க்ரோத் அதிகமாக இருக்கும், அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல. அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்த நம்ம லைட்டாக டேமேஜ் பண்ணி விடும்போது அதில் அந்த செல் க்ரோத் அதிகமாக இருக்கும்போது வேறு சீக்கிரம் விடும். நீங்கள் அதை டேமேஜ் பண்ணாமல் வச்சா ஒரு 4 வாரத்தில் வளருதுன்னா, டேமேஜ் பண்ணிட்டு வைக்கும்போது ஒரு 3 வாரத்தில் வளர்ந்துடும். இட் ஸ்பீட்ஸ் அப் த ப்ராசஸ். அதான் விஷயம். ரூட் ஹார்மோன் ஒன்று விற்கிறாங்க. இப்போ நம்ம கட் பண்ண இடத்துல நம்ம மண்ணுக்குள்ளே ஊனி வைக்கிறதுக்கு முன்னால் அந்த பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பவுடரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மண்ணுக்குள்ளே ஊனி வச்சு நல்லா தண்ணி ஊற்றிட்டோன்னா அது இன்னுமே சீக்கிரம் வரும். இப்போது டேமேஜ் பண்ணிட்டு வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வருது. இதை விட இன்னும் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரூட்டிங் ஹார்மோனில் போட்டு வைங்க. ஆனால் நான் இதெல்லாம் ரூட்டிங் ஹார்மோன்லலாம் ஒன்றும் போடுறதில்ல. போடாமலே இது 3 வாரத்துக்குள்ளே நல்ல ரூட் டெவலப் ஆயிரும். இப்போ இன்னும் ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ இன்னொரு கொப்பு கீழே தாழ்வாக இருக்குது, அதை நான் திருப்பி நட்டு வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரூட் வரணும், இந்த நோடு. ஸோ அதுக்கு அந்த பகுதியை கொஞ்சம் லைட்டாக ஒரு கத்தியால் கீறி விட்டோன்னா, கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டோன்னா அந்த இடத்துலேருந்து ரூட் சீக்கிரம் வந்துடும். இப்போ இந்த இடத்த நான் மண்ணில் ஊனி வைக்க போகிறேன். ரூட் ஹார்மோன் இருந்துச்சுன்னா அந்த பொடியை லைட்டாக முக்கிட்டு மண்ணுக்குள்ளே திருப்பி நீங்கள் ஊனி வைக்கணும். அவ்வளோதான். சரி, இப்போ இன்னும் ஒரு பாட்டில் மண் எடுத்து அதை ஊனி வச்சிடலாம். ஒரு சைடை முறிச்சிட்டேன். பரவாயில்ல, 3 முறிஞ்சாலும் பரவாயில்ல, மிச்சம் 3 இருக்குது. அதுலேருந்து ரூட் வந்துடும், அழகாக ரூட் வந்துடும். போட்டு இது மேலே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கல்லோ ஏதாவது கொஞ்சம் வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்டை மேலே வச்சுட்டிங்கன்னா அது அசையாமல் அப்படியே இருக்கும். இப்போ என் வீட்டிலலாம் பூனைகள் வந்து தட்டி விட்டுரும். அதனால் நான் வந்து அடிக்கடி செக் பண்ணணும், ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இடையிடையாக வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம 3 வாரம் கழித்து வந்து ரூட் எப்படி இருக்குன்னு நம்ம தட்டி பார்க்க போகிறோம். ரூட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தம் நான் கிட்டத்தட்ட 10-12 பதியம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 10-12 பதியம் இருக்குது. பார்க்கலாம் இதில் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். இது நான் 2 வாரம் கழித்து வந்து பார்த்தேன். எல்லாம் ஒழுங்காக தண்ணி எல்லாம், ஏன்னா ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கேன், ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர், அதனால் தண்ணி எல்லாம் இதுக்கு வந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்து செக் பண்ணப்போ எல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரம், 2 வீக்ஸ் இப்போ ஆயிடுச்சு. அடுத்த வாரம் நம்ம இதை தட்டி பார்க்கலாம் வேர் எப்படி விட்டுருக்கா இல்லையான்னு. இப்போ 3 வாரம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம் எத்தனை செடி வேர் விட்டுருக்கு, எத்தனை வேர் விடாமல் இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த செடியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்க்க ரொம்ப செழிப்பாக இருக்குது. பார்க்கலாம், அது அந்த பிரான்ச் வந்து மதர் பிளான்ட்டோட ஒட்டி இருக்குது. வாவ், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரூட் எவ்வளவு நல்ல டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ரூட் பண்டில் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால இந்த செடியை நான் இப்போ மதர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னா கூட இது தனியாக அது இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக நல்லா அழகாக வளர்கிற அளவுக்கு ரூட் பண்டில் இருக்குது. ஸோ அதனால இதை மறுபடியும் கொஞ்சம் மண் போட்டு அதே தொட்டிக்குள்ளே ஊனி வைக்க போகிறேன். வச்சுட்டு அந்த மதர் பிளான்ட் கிட்ட இருந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மதர் பிளான்ட் இதே பிளான்ட் சைஸ்ல தான் இருந்துச்சு. இதே அளவு மதர் பிளான்ட் தான் இப்போ இவ்வளோ பெருசா இருக்கு. இப்போ இந்த மேல இருக்க சின்ன தொட்டியில ரூட் விட்டுருக்கா அப்படின்னு நம்ம தட்டி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளவு வேர் விட்டு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதை இனி மறுபடியும் நம்ம இதை எடுத்த தொட்டிலேயே நம்ம இதை மண்ணு போட்டு இதை ஊனி வச்சுட்டு இதை மதர் பிளான்ட் கிட்ட இருந்து நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். வச்ச எல்லா செடியிலையும் வேர் வந்துருச்சு. 2 செடி பூனை தட்டி விட்டு, சின்ன குட்டி பாட்டில் இருந்தது பூனை தட்டி விட்டதுனால அது அந்த பிரான்ச் உள்ள இல்லாமல், அந்த ஸ்டெம் உள்ள இல்லாமல் வெளியில் வந்துருச்சு மண்ணை விட்டு. அதனால அது 2 மட்டும் ரூட் விடலை. மிச்சம் எல்லாமே பாருங்க எவ்வளோ அழகாக ரூட் டெவலப் ஆயிருக்குன்னு. இப்போ என்கிட்ட 10 பிச்சி செடி கன்று ரெடி. யாருக்கு வேணும்னாலும் இமெயில் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, கொடுத்து அனுப்புகிறேன். பே ஏரியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மொட்டு. இது இன்னைக்கு சாயங்காலம் பறித்த மொட்டு. கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வந்து பூ கட்டலாம் அப்படின்றதுக்குள்ளே எல்லா பூவும் மலர்ந்துருச்சு. ஆனாலும் அதுக்கு மனம் மலர்ந்த பிறகு ரொம்ப மனம் டபுளாக இருக்குது. இப்போ லேயரிங்னா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிச்சி செடி வச்சிங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும். 4 பூ பூத்தாலும் அந்த பூவோட மனம் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதனால கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பிச்சி செடி வீட்டில் வாங்கி வைங்க. பெரிய பிச்சி செடி இருக்கிறவங்க இந்த மாதிரி லேயரிங் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெய்பர்ஸ்க்கும் இதை செடியை கொடுங்க, அவங்க வீட்லேயும் வச்சு வளர்க்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.